வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். நம்ம பழனியில் இப்போ வரைக்கும் போய் சாப்பிடாத ஒரு ஹோட்டல் அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி பவன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் ரோடு 4 கார்னர் பைபாஸில் இருக்கு இல்லைங்களா. நம்ம ஆவின் தாண்டின உடனே அங்கே வந்து நட்சத்திரா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களோட ஃபுட் அரேனாவை தான் வந்து இவங்க ஸ்ரீ லட்சுமி பவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாகவே போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சது. அப்படியே ஈவினிங் டைம் மழை தூரிகிட்டே இருந்தது. ஜெர்க்கின்லாம் போட்டு மழையில் நனையாமல் அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். நாம் இந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்த டைம் அப்படின்னு வந்து பார்த்தா 7:45 இருக்கும் ஈவினிங்கு. வந்து சேர்ந்துட்டோம். நல்லா லைட்டிங் எல்லாம் போட்டு சூப்பராகவே இருந்தது. பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு, காரு பைக்கெல்லாம் ஏகப்பட்ட வண்டிகள் வந்து நிப்பாட்டலாம். நிறுத்திட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தாலே அந்த ஹை கிளாஸ் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியனுக்கான அந்த செட்டப் வந்து நல்லா இருந்தது. நல்லா ஒரு அருமையான ஏ கிளாஸ் ஹோட்டல். நல்லா ஹைஜீனிக்காக இருந்தது. சூப்பர்வாகவே இருந்தது. பெரிய மெட்ரோ சிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லுக்கில் இருந்தது. சரவண பவன் அந்த மாதிரி லுக்கில் இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க. இங்கே ஏசி நான் ஏசின்னு சொல்லிட்டு 2 செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஏற்கனவே மழையும் குளிரும் கொண்டுகிட்டு இருக்குது. எங்கே போய் ஏசியில் உட்கார்றது, நான் ஏசியில் உட்கார்ந்தாலே ஃபேனே போட வேண்டியது. அப்படி விறுவிறுப்பாக இருந்தது. சரின்னு போய் நம்மளும் நல்ல டேபிளை பார்த்து நான் ஏசியில் உட்காந்துட்டு நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. ஒரே சமயத்தில் ஒரு 80 பேர் பக்கமெல்லாம் டைனிங் பண்ணலாம், ரெண்டுலேயுமே சேர்த்து ஏசி நான் ஏசியில். நம்மளும் அதுக்கப்புறம் மெனு கார்டு கேட்டோம். வாங்கி பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்தது. என்ன நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம்னா, மெனு கார்டில் ப்ரைஸ் இல்லை. ஸோ மெனு கார்டில் ப்ரைஸ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றுக்கும் என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பொதுவாகவே இந்த ஹை கிளாஸ் பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா கொஞ்சம் நார்மல் வெஜ் ஹோட்டலை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த ஹோட்டலுடைய டெக்கரேஷன், இருக்கிற இடம், அதையெல்லாம் பொறுத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 இட்லி ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபும் பையனும் ஒரு செட்டு பூரி வாங்கிக்கிறோம், ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. அது போக ஆளுக்கு ஒரு மசால் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் 2 இட்லி, ஒரு பிளெயின் ரோஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க போதும், சும்மா லைட்டாக சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேங்க. இட்லி வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது. நல்லா அவ்வளோ சாஃப்ட்டு, மல்லிப்பூ இட்லி மாதிரி. அப்படி சும்மா பந்து மாதிரி அமுத்துனா அப்படியே பியூர் ஒயிட்லாம் ஒரு ஹை கிளாஸ் பியூர் வெஜ்ஜுடைய டேஸ்ட் வந்து அது உணர முடிஞ்சுது. சாம்பார் பிரமாதம். அதே மாதிரி 3 வகையான சட்னிகள் இருந்தது. தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, பருப்பு சட்னி. 3மே நல்லா இருந்தது. பருப்பு சட்னியும் தேங்காய் சட்னியும் ஃபேண்டாஸ்டிக். ஸோ அந்த பெரிய பெரிய பியூர் வெஜ் ஹோட்டலுடைய அந்த டேஸ்ட் வந்து இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பையனுக்கும் ஒய்ஃப்க்கும் பூரி கொண்டாந்து ஒன்று வச்சுட்டாங்க. இன்னும் பூரியினுடைய சைஸ் தான் ரொம்ப சின்னதாக இருந்தது. இட்லி விட கொஞ்சம் பெருசாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பூரி ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. கவினும் அதே தான் சொன்னான். ஓடு மாதிரி இருக்குதுப்பா பூரி, உடைக்கவே முடியல அப்படின்னா. சரி அப்படியா, சரி இரு அவர் வரட்டும் கேட்கலாம் என்னன்னு சொல்லிட்டு வெயிட்டர் வரட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனும் ஒரு 2-3 வாய் சாப்பிட்டான். சாப்பிடும்போதே சொன்னான், ஒரு மாதிரி கடிக்கவே முடியல, டஃப்பாக இருக்குது அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணான். இல்லாட்டி அவன் சொல்ல மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் குறைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. எனக்கு இட்லி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்ல பிரமாதமான ஒரு இட்லி. சரி ஒரு வாய் பூரி கூட அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு நானும் அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. சரி வெயிட்ரு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம சொல்லிடுவோம், ஏன்னா நம்ம எங்கே போனாலும் பே பண்ணி சாப்பிட்றாங்க. ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆர்டர் பண்ண ரோஸ்ட்டு கொண்டாந்து வெயிட்டர் கொண்டாந்து வச்சார். அப்போ வந்து பூரி ரொம்ப ஹார்டாக இருக்குது, சாப்பிடவே முடியலைங்கிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அப்படிங்களா ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். நம்ம நார்மலாக இது வரைக்கும் நம்ம சந்தித்த இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எல்லா ஹோட்டல்லையும் என்ன நடக்கும்னா, அதை காதிலேயே போட்டுக்காம அப்படியான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. சரி அதே போல தான் போல, சரி விடு. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுங்க. அதனால் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். ஓகே ரைட்டு, பூரி டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற வச்சு சாப்பிட்டுக்குப்போம். மசாலும் பிரமாதமாக இருந்து நானும் கொஞ்சம் எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ரோஸ்ட்டும் வந்து சைஸில் கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஆனால் ரொம்ப மெல்லீஸாக இருந்தது. நம்ம என்ன சொல்லலாம், சாம்பார் ஊற்றினோம்னா அதில் அப்படியே பஞ்சு மாதிரி கரைஞ்சி போயிருந்தது. ரோஸ்ட் வந்து ஜென்ரலாகவே அப்படி மொறுன்னு தான் இருக்கணும். ஸோ அந்த பதத்தில் கரெக்டாக இருந்தது. ஆனால் என்னென்னா நமக்கு அதை சாப்பிட்டா வயிறு நிறையில, ரொம்ப பொசுக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஒரு 4-5 குண்டா சாம்பார் சின்ன சின்ன பவுலில் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து ஊற்றி ஒரு 4-5 பவுலில் ஊற்றி சாப்பிட்ருப்பேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் பூரியும் என் பையனும் வந்து அப்படியே
கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டு மசால் ரோஸ்ட்டை வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். மசால் ரோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. உள்ளுக்குள்ளே மசாலா வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா பிரமாதமாக சுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்ன முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இந்த மாதிரி வெஜ்ஜு ஹோட்டலில் மசால் ரோஸ்ட் கேட்டோம்னா இந்த பூரிக்கு வச்சுருக்கிற மசாலையே உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருவாங்க, பூரி மசாலையே. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் பண்ணாமல் மசால் ரோஸ்ட்டுக்குன்னே தனியாக மசால் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி உனக்கு தெரியும், நீ பார்த்தியா அப்படின்லாம் கேட்கலாம். ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி மசால் ரோஸ்ட்டு பூரி எல்லாம் நீங்கள் கடையில் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். நானும் என் பையனை அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லை, பூரி மசாலுக்கு தனியாக இவங்க மசால் பண்ணியிருக்கிறாங்க, மசால் ரோஸ்ட்டுக்கு தனியாக மசால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு தெரியும் ரெகுலராக சாப்பிட்டே இருந்தோம்னா. ஸோ மசால் ரோஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சாப்பிட்டா. இதில் அடுத்து நடந்தது தான் ஒரு சம்பவம். அவங்க வந்து சாஃப்டாக பூரியை போட்டு 2 பூரி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு செட்டு பூரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரொம்ப கெட்டியாக இருக்குங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து உள்ளே போய் மாஸ்டர்கிட்ட சொன்னோன்னே அவங்க மேனேஜர் எல்லாம் பட்டு இன்னொரு செட்டு பூரி நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுங்கன்னு அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் அருமையாக ஒரு பூரி வந்து மறுபடியும் வேறு ஏதோ மாவு போட்டு பிணைஞ்ச மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க, பிரமாதமாக இருந்தது. என்ன கொஞ்சம் இது புஷ்ஷுன்னு வரல, ஆனால் நல்ல சாஃப்ட்டு அருமையான டேஸ்ட்டு. என் ஒய்ஃப்க்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஏற்கனவே அந்த பூரியை சாப்பிட்டாங்க. நான் ஒருவேளை 2 செட்டு பூரிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஸோ அவங்களுடைய மிஸ்டேக் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க தவற ஒத்துக்கிட்டு அதை வந்து அவங்க மறுபடியும் சரி பண்ணி கஸ்டமரை வந்து குறையில்லாமல் மன நிறைவோடு போகணும்னு நினச்ச அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த லட்சுமி பவனில். அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, அதோட ருசி, அதையெல்லாம் தாண்டி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க, நம்ம குறைகளை வந்து எப்படி அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விதத்தில் தான் ஒரு ஹோட்டலுடைய தரம் வந்து எந்த அளவில் இருக்குது டேஸ்ட்டை தாண்டி அப்படிங்கிறத தான் நான் வந்து எப்பவுமே பார்ப்பேன். ஒரு கஸ்டமரை அட்டன் பண்ணுற விதம், அவங்கள நடத்துறது, அது எல்லாத்துலேயும் தான். ஸோ நானும் வந்து என் ஒய்ஃபுக்கு கொடுத்த பூரியில் பாதி வாங்கி சாப்பிட்டு மசால் ரோஸ்ட்டையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாகவே இருந்ததுங்க மசால் ரோஸ்ட்டு. என் ஒய்ஃப்கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கினேன். அவங்களும் வந்து மசால் ரோஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு தான் நம்ம பருப்பு சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, எக்ஸலண்ட். அந்த சட்னி ஐட்டங்கள் எல்லாமே, சாம்பாரும் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. என் பையன் 2வது தடவை வாங்கின அந்த 2வது ஒன்று வந்து வச்சாங்க இல்லைங்களா பூரி, அது வந்து இது செம்மையாக இருக்குப்பா இந்த பூரி, இதைத்தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னாங்க. பட் இப்போவும் அதே சைஸ், சின்ன சைஸ் தான். இங்கே வந்து லட்சுமி பவனில் இது ஸ்டாண்டர்ட் சைஸ் போல். ஸோ நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறனால எனக்கும் அது தெரியல. நார்மலாக பூரி கொஞ்சம் இதோட இன்னொரு சுற்று பெருசாக இருக்கும். இன்றைக்கோ எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்தது, திருப்திகரமாக சாப்பிட்டு முடித்தோம். குளிராக இருக்குது, வேறு ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க 2 பேரும். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை வந்து போட்டு வந்துடுங்க அப்படின்னு எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு வந்தோம். நல்ல ஹைஜீனிக்கான ஒரு ஹோட்டலுங்க, எந்த குறையுமே கிடையாது, காம்ப்ரமைஸே இல்லாமல் நல்ல டேஸ்ட்டில் உங்களுக்கு தர்றாங்க. என்ன நீங்கள் வந்து எல்லாமே பெருசாக இருக்கணும், வயிறு குப்புனாங்கன்னா அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இருக்காது. லைட்டாக சாப்பிட்ற ஆளுகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிட்டா போதும், நல்லா ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஹை கிளாஸ் பியூர் வெஜ் லட்சுமி பவன் உங்களுக்கானது. அது ஏன் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ஆகாது அப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்ட அந்த ரோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 ரோஸ்ட் சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு நிறையும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் சாப்பாடு சாப்பிட்ற ஆளுகள் கூட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற ஆளுகளுக்கு இங்கே கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது வகுத்துக்கு. அதான் நான் மீன் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து சூப்பராகவே செட் ஆகும். நல்ல டின்னர் அருமையாகவே முடிச்சாச்சு. பில்லு கொண்டாந்து கொடுத்தாங்க, உட்காந்து பார்த்தோம். நம்ம சாப்பிட்ட ஃபுட்டோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 இட்லி வந்து 30 ரூபா, ஒரு இட்லி 5 ரூபா வருது. ஒரு ரோஸ்ட் வந்து பிளெயின் ரோஸ்ட் 65 ரூபா, மசால் ரோஸ்ட்டு 90 ரூபா. அதே மாதிரி பூரி ஒரு செட்டு வந்து 65 ரூபா. எனக்கு பூரியுடைய விலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது, இல்லாட்டி பூரியோட சைஸை வந்து இவங்க பெருசு பண்ணியிருக்கலாம். 65 ரூபாய்க்கு ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி டேஸ்ட்டு, குவாலிட்டி, இவங்களோட ஹைஜீனு, இவங்க அந்த லுக்கு, ஹோட்டலோட அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் பழனிக்குள்ளே ஒரு ஹை கிளாஸ் பியூர் வெஜ்ஜில் சாப்பிடணும்னா
இந்த ஸ்ரீ லட்சுமி பவனை தாராளமாக ஃபேமிலியோடு வந்து நீங்கள் சூப்பராக சாப்பிட்டு போகலாம். அருமையான டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த கிரீவன்ஸ், அந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க எப்படி சரி பண்ணி கொடுத்தாங்கங்கிற விதத்தில் இவங்க வந்து உண்மையிலேயே சூப்பரான சர்வீஸ் கொடுத்தாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.